நாம் பார்க்க போகிறது டிஎன்ஏவில் டேட்டா. இன்னைக்கு தகவல்களை நம்ம ஹார்ட் டிஸ்கில் அல்லது பென்ட்ரைவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அது எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அதில் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு வந்ததுன்னா அது அழிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை ரெக்கவரி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தகவல்களை எல்லாம் மனித உடலில் உள்ள டிஎன்ஏல இதை சேமித்து வச்சா என்ன அப்படிங்கிற ஆய்வுகள் போயிட்டுருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டேட்டாவையும் ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏல நாம் சேமித்து வச்சிட முடியும் அப்படின்னா அந்த உயிர் தொழில்நுட்பத்துறை எந்த அளவுக்கு அசுர பாய்ச்சல முன்னேறிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் தகவல் தொழில்நுட்பத்துறை முன்னேறிட்டு இருக்கு, அதற்கு சமமாக உயிர் தொழில்நுட்பத்துறையும் முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சது ரெண்டு தான். ஒன்று 0, இன்னொன்று 1. அதாவது பைலிங்குவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ல் தான் அது கோடிங்கே பண்ணும். எந்த தகவலை கொடுத்தாலும் 01 01 10 00 00 11 00 இப்படியே தான் அது கொண்டு போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக. அப்படி போகக்கூடியதை அப்படியே மொழிபெயர்த்து அப்படியே மாற்றி டிஎன்ஏல பதிவு செய்கிறாங்க. இப்போ டிஎன்ஏக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ADGC அப்படிங்கிற ஃபார்மேட்டு தான் டிஎன்ஏக்கு தெரியும். டிஎன்ஏனா என்ன அப்படின்னா நம்முடைய தலைமுடி கருப்பாக ஏன் இருக்குது, தலைமுடி சுருளாக இருக்குதா, புருவங்கள் அடர்த்தியாக இருக்குதா, நம்முடைய உடல் தோலினுடைய நிறம் எப்படி இருக்குது, நம்முடைய குணம் என்ன, இந்த மாதிரி நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட மொத்த தகவல்களும் இருக்கக்கூடிய இடம் தான் டேட்டா. அது டேட்டா இருக்கக்கூடிய இடம் டிஎன்ஏன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? மரபு அணு அப்படின்னு பேர். தாத்தாட்டேருந்து அவர் அப்பாவுக்கு அப்பாட்டேருந்து பிள்ளைக்கு அதன் பிறகு அடுத்த சந்ததிகள் அப்படி தான் போகும். ஒரு குடும்பத்துக்குனே ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா சில பண்புகள் தலைமுறையாக கடத்தப்படும். சில நோய்களும் ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வரும். காரணம் என்னென்னா தாத்தாட்டேருந்து தான் அப்பாவுடைய உடல் வாங்கியிருப்பார், அப்பாட்டேருந்து தான் பையன் உயிர் பெற்று உடல் பெற்று வந்திருப்பார் இல்லையா? அப்போ அதனுடைய மரபினுடைய தொடர்ச்சி அந்த டிஎன்ஏ மூலமாக அப்படி கடத்தப்படும். அப்படி இருக்கிற இந்த டிஎன்ஏல இந்த மாதிரி தரவுகளை வைக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி நடத்திட்டு இல்லைங்க, அது வெற்றியே பெற்றிருக்காங்க. பல திரைப்படங்கள், இசை, அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள், இது எல்லாமே டிஎன்ஏலேயே சேவ் பண்ணியிருக்கிறாங்க. அது மாபெரும் வெற்றியும் பெற்றிருக்கிறது. எதனால் இந்த மாதிரி அவங்க தகவல்களை எல்லாம் டிஎன்ஏல சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரங்கிற ஒன்றே தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி அந்த க்ளவுடில் போயிட்டு அந்த டேட்டாஸ்லாம் சேவ் பண்ணுறதுக்காக அதுக்குன்னு பெரிய பெரிய சர்வர்களை வச்சு அந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் சமீபத்தில் ஒரு சில மணி நேரம் இயங்காமல் போயிடுச்சு. அப்போ உலகமே சம்பித்த மாதிரி எல்லாரும் உணர்ந்தாங்க இல்லையா? அந்த அளவுக்கு தகவல்கள் தான் நெக்ஸ்ட் பெட்ரோல் இஸ் டேட்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தகவல்களுடைய உலகத்தில் நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். நினைச்சா நம்ம எல்லா தகவல்களையுமே தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தகவல்கள் குவிந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் உங்களை சுற்றி ஏராளமான தகவல்கள், உங்களுக்கு தேவையில்லாத தகவல் கூட அதிகமான தகவல்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எங்கே சேர்த்து வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது மின்சாரம் அதுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. அப்போ டிஎன்ஏல சேர்த்து வைக்கிறது மூலமா மின்சாரமே தேவையில்லை. ரெண்டாவது, மின்சாரம் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்லேயோ அல்லது பென்ட்ரைவ்லையோ நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும் தான் அது இருக்கும். அதன் பிறகு அது அதே தன்மையில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் டிஎன்ஏல சேர்த்து வைக்கிறது மூலமா லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் கூட அதில் அழிவே இருக்காது, எப்போதும் நிரந்தரமாகவே இருக்கும். எவ்வளவு தகவல்கள் வேணாலும் அதில் சேர்த்து வச்சுக்கலாம், மின்சாரமும் தேவைப்படாது, அதில் எந்த அழிவும் கிடையாது. அப்படிங்கிறதுனால டிஎன்ஏல சேர்த்து வைக்கிறதுக்கு துவங்கியிருக்காங்க. இனிமேல் ஒவ்வொருத்தருடைய தகவல்களும் அவங்கவுங்க டிஎன்ஏலேயே அவங்க சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க எதிர்கால தலைமுறையில் பார்த்தீங்கன்னா. சரி, இது இன்னும் நடைமுறைக்கு வந்திருக்கான்னு பார்த்தா நான் நடைமுறைக்கு வரல. ஏன்னா அதற்கு ஆகக்கூடிய செலவுகள் மிக அதிகம், அதற்கான ஆய்வகங்கள் அமைக்கிற பணியும் மிகவும் அதிகம். இதில் பல சோதனை முயற்சிகளும் செய்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறதுனால இன்னும் அது நடைமுறைக்கு வரலை அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்க்கை சோகமயமா சுகமயமா அப்படின்னு கேட்டால், சுகமாக இருக்கும்போதும் ஒரு சோகம் இருக்குது, சோகமாக இருக்கும்போது அதுலேயும் ஒரு சுகம் இருக்குது. வாழ்க்கையை விட்டுருங்க, வாழ்க்கைக்கு பின்னாடி நம்ம சொர்க்கத்தை நோக்கி போகிறதா நரகத்தை நோக்கி போகிறதான்னு கேட்டால், நம்ம என்ன செயல்பட்டாலும் அதில் சொர்க்கம்தான் முடிவாக போகுதா நரகம்தான் முடிவாக போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய அறிவை பயன்படுத்தி அதை எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்ம வடிவமைச்சுக்கலாம். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, நரகத்தையே கூட சொர்க்கமாக மாற்றிக்கலாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, கடைசி சான்ஸில் சொர்க்கத்தை மிஸ் பண்ணிடுவாங்க, நரகத்துக்கு தான் போய் சேருவாங்க. யாருக்கும் ஒன்றும் தொந்தரவு பண்ணல, ஆனால் நல்லதும் பண்ணலை. அதனால் என்ன பண்ணுறது, நரகத்துக்கு உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஒருத்தர் போனார். அவர் ரொம்ப கெடுதலும் பண்ணலை, ரொம்ப நல்லதும் பண்ணலை, ஆனாலும் நரகம்தான். சரி, ஆனால் அவருக்கு சில விருப்பம், சுய விருப்பத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே போகலாம். எப்படின்னா, அதில் 3 கண்டிஷன் நிபந்தனை போட்டாங்க. நீங்கள் வந்துட்டீங்க, இங்கே 3 இரும்பு கதவு பூட்டி கிடக்கும், 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கதவை திறந்து அங்கே இருக்கிறத பார்க்கலாம், பார்த்துட்டு அங்கேயே போகிறோம்னா அந்த நரகத்தினுடைய வாசலுக்குள்ளே போயிடலாம். இல்லை, 2வது ஒரு கதவு இருக்குது, அதை திறந்து பாருங்கள், உள்ளே எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே போங்க. இல்லை 3வது ஒன்று இருக்குது, அது பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கே போங்க. அதனால் 3 விருப்ப சாய்ஸ் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நரகத்தில் போனார். போய் 3 கதவு, முதல் கதவை திறந்து காமிச்சாங்க. உள்ளே போய், உங்கள் விருப்பம்தான், இது பிடிச்சுன்னா இங்கேயே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி திறந்தா, உள்ளே இருக்கிற மனிதருக்கு பூரா தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்கான். நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாருமே தலைகீழாக நடக்கிறான். ஆத்தாடி, எம்புட்டு நேரம் அப்படி தலைகீழாக நிற்கிறது, இது வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து 2வது இரும்பு கதவு திறந்தாங்க. திறந்தா எல்லாரும் நிற்கிறாங்க. அவங்க தலையில் பெரிய பெரிய பாறாங்கல் மாதிரி ஐஸ் கட்டிகளை தூக்கி வச்சுருக்காங்க. பல பேர் தும்மல் வருது, இருமல் வருது, ஜலதோஷம் பிடிச்சிக்கிடுச்சு, தண்ணியா சொட்டுது, ஐஸ் தண்ணியா, தலையில் எவ்வளோ நேரம் தான் ஐஸ் கட்டியை தூக்கிட்டு இருக்குது. ஆத்தாடி, இது வேணாங்க, இதுவும் வேணாம் அப்படின்ட்டான். 3வது இரும்பு கதவு திறந்துச்சு பாருங்க. அப்படி திறந்த உடனே நல்ல டேபிள் சேர்லாம் போட்டு, நல்ல மரங்கள்லாம் போட்டு, சீரியல் லைட்லாம் போட்டு, அப்படியே பாட்டெல்லாம் மெலுசாக பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏ அப்பா, சொர்க்கத்தை விட ரொம்ப நல்லா இருக்கும் போல் இருக்கு இந்த நரகம், பிரமாதமாக இருக்கே, இங்கேயே நான் இருந்துக்கிறேங்க அப்படின்னா. சரின்னு உள்ளே விட்டு கதவை சாத்துனாங்க. சாத்துனா இவனை ஒரு டேபிளில் உட்கார வச்சு உனக்கு ஒரு காஃபி வந்துச்சு. அடேங்கப்பா, காஃபி சாப்பிட்றது பாரு, அதில் ஒரு நரகமாகுது, பிரமாதம்ப்பா, இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிப்பு குடிக்க போனான்ல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. டைம் அவுட், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் எந்திரிச்சு வாங்க. அவங்கவுங்க தலையில் அக்னி சட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு, நெருப்பு சட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு நில்லுங்க பாப்பா இன்னைக்கு முழுவதும் அப்படின்னா பாருங்க. அட பாவி, காஃபி இன்டர்வல் டயத்தில் எட்டி பார்த்துட்டோமா, மாட்டிக்கிட்டோமே, நெருப்பு சட்டியை எப்படி சுமக்கிறது அப்படின்னா. அவனுக்கு விதிச்சது தான். நரகம்னா எப்படி ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.